ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. அப்ப பரலோக ராஜ்யத்துடைய ரகசியத்தை அறியும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆமென். முதல் நாள் ஆமென் காலை நேரத்திலே ஆமென் மாலை நேரத்திலே உங்களோடு பேசினேன். நீங்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஒரு மனிதன் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா அவன் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு மனிதன் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா ஆமென் அவன் ஜலத்தினாலே பிறக்க வேண்டும், ஞானஸ்நானம் எடுக்கணும். அவன் அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். ஆமென். ரட்சிக்கப்படணும். சொல்லுங்க, சத்தமாக ரட்சிக்கப்படணும். ஆமென். ஞானஸ்நானம் பெறணும், அபிஷேகம் பெறணும். ஆமென். அல்லேலூயா. 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 இந்த ஞாயிறு ஆராதனையில நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா இன்னும் வேற சில காரியங்களை செய்யணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வெறும் ரட்சிப்பு மட்டும் போதாது. ஆமென். வெறும் ஞானஸ்நானம் மட்டும் போதாது. வெறும் அபிஷேகம் மட்டும் போதாது. ஆமென். இன்னும் வேற நிறைய காரியங்களை நீங்க செய்தா மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். நிறைய பிள்ளைகள் நினைக்கிறாங்க ஞானஸ்நானம் எடுத்த உடனே நான் பரலோகத்துக்கு போயிடலான்னு. நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் அபிஷேகத்துல விளம்பி கொஞ்சம் அந்நிய பாஷை பேசின உடனே பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலான்னு. ஆனால் வேதம் சொல்லுகிறது அப்படி அல்ல. இன்னும் நீங்கள் அதே காரியங்களை செய்தாலும் நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். ஒரே ஒரு வேத பகுதியை உங்களுக்கு நான் சுட்டி காட்டி அதோட அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க லூக்கா சுவிசேஷம் அதனுடைய ஆமென் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்க கேட்போம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அவன் அனுதினமும் சம்பீரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்தான். அவனுடைய மேதையிலிருந்து விழுந்த துணிக்கையினாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு. அல்லேலூயா. பின்பு அந்த தரித்திரன் வந்து தேவதூதராலே ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். போதும். ஆமென். அல்லேலூயா. இது எல்லாருக்கும் தெரியும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு லாசரு ஒரு ஐஸ்வர்யவான். ஆமென். அல்லேலூயா. இந்த வேதம் சொல்லுது இந்த லாசரு ஆமென் அவனுக்கு சரியான ஆகாரம் இல்ல. ஆமென். சரியான ட்ரெஸ் இல்ல. उसको कुछ कपड़े नहीं है. ஆமென். இந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டினுடைய வாசலிலே கிடக்கிறான். वो श्रीमती के इसका घर के बाहर அவனுடைய சரீரத்தில் எல்லாம் பருக்கள் இருந்தது. उसका पूरा शरीर पे पूरा ये पूरी को அந்த பருக்களை நாய் நக்கினது. उसके बॉडी को कुत्ता नहीं किया. ஆனா இந்த ஐஸ்வர்யவான் लेकिन इस श्रीमती விலையேற பெற்ற ये बहुत बड़ा நல்ல ரத்தாம்பரமான வஸ்திரங்களை தரித்து ये बहुत बड़ा अंगी का कपड़ा ஒரு குறைவில்லாம एक भी कभी नहीं அவன் சம்பூரணமாய் வாழ்ந்தான். वो बहुत आनंदित से जी रहा था. ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது ரெண்டு பேர் மரித்தார்கள். बच्चा बोले कि दोनों जन मरे थे. ஆனா லாசரு ஆபிரகாமுடைய மடியிலே பரலோக ராஜ்யத்துக்கு போனான். लेकिन लाजर मरने का अब्राहम के मरी पे स्वर्ग राज्य. ஆனா இந்த ஐஸ்வர்யவான் ஆமென் அவன் பாதாளத்திலே நரகத்திலே தள்ளப்பட்டான். लेकिन श्रीमती व्यक्ति है मरे कि भूकंप के इस पे गया था. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பகுதியிலிருந்து நான் ஒரு சில காரியங்களை நாம் படிக்க போறோம். इस चीजों से अपने थोड़ा चीजें देखने वाले. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுல ஒரு ரகசியம் இருக்கு. यहाँ पर एक रहस्य है. ஆமென். அல்லேலூயா.
அல்லேலூயா. வேதம் சொல்கிறது ஆமென் லாசருவுக்கு ஆகாரம் இல்ல. ये वचन बोलते कि लाजर को खाने के लिए कुछ भी नहीं है. ஆமென் அவனுக்கு தங்குறதுக்கு சரியா இடம் இல்ல. उसको सोने के लिए कुछ भी जगह नहीं है. அவனுடைய சரீரத்துல பலவீனம். उसका शरीर में पूरा कमजोरी है. ஆ சரீரத்துல புண்களை நாய் நக்குனது. उसका शरीर में इतना कमजोरी है कि उसके कुत्ता की ஆனாலும் இந்த லாசரு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போனான். लेकिन ये लाजर परमेश्वर के राज्य के ஆமென் அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. ஆமென். முதலாவதாக ஆமென் நான் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம் என்னவென்றால் पहला हमें बोलने का परमेश्वर का स्वर्ग राज्य का रहस्य क्या है? ஆமென் நீங்க உங்களுக்கு உபத்திரவங்கள் வரும்போது आपको कितना भी तकलीफ आएगा तो भी உங்களுக்கு பாடுகள் வரும்போது आपको कितना तकलीफ आएगा तो भी உங்களுக்கு கஷ்டங்கள் வரும்போது कितना ही कठिनाई आएगा உங்களுக்கு வியாதிகள் வரும்போது कमजोरी आएगी तो ஆமென் உங்களுக்கு தரித்திரம் வரும்போது ஆமென் உங்களுக்கு போராட்டம் வரும்போது आपको कितना भी तकलीफ எல்லாவற்றின் மத்தியிலையும் सारी चीजों के ऊपर ஆண்டவர் கண்ணில் உறுதியாக இருக்க வேண்டும். परमेश्वर के पास ஆமென் உபத்திரவத்தில பாடுகளில் தேவனுக்காக வாழுகிறவனுக்கு தான் பரலோக ராஜ்யம். आपको ये तकलीफ ஆமென் கரங்களை தட்டி சொல்லுகிறவங்க ஆமென் உபத்திரவத்தில பாடுகளில் கஷ்டங்களில் தேவனுக்காக வாழுகிற பிள்ளைகளுக்கு தான் தேவனுடைய ராஜ்யம். तकलीफ में कितना भी कठिनाई पे जीना लोगों के लिए परमेश्वर का स्वर्ग राज्य है. ஆமென் அல்லேலூயா. हालेलुया. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உபத்திரவத்தில தேவனுக்காக வாழணும். तुम लोग कितने भी तकलीफों में परमेश्वर के लिए जीना चाहिए. பாடுகளில் தேவனுக்காக வாழணும். कठिनाई में परमेश्वर के लिए जीना ஆமென் चाहिए. பாடுகளில் தேவனை விட்டு போயிடக்கூடாது. कठिनाई में परमेश्वर को छोड़ के नहीं जाना चाहिए. சாப்பாடு இல்லைனாலும் பரலோகத்துக்கு போகலாம். खाना नहीं रहेगा तो भी स्वर्ग राज्य जा सकते हैं. என்னோட சேர்ந்து சொல்லுங்க சாப்பாடு இல்லைனாலும் பரலோகத்துக்கு போகலாம். खाना नहीं रहेगा तो भी स्वर्ग राज्य जा सकते हैं. கேட்கல आवाज नहीं आ रहा है. ஹிந்தியில பேசினாதான் புரியுமா? हिंदी में बात करें तो समझेगा क्या? சொல்லுங்க சாப்பாடு இல்லைனாலும் பரலோகத்துக்கு போகலாம். खाना नहीं रहेगा तो भी பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க சாப்பாடு இல்லைனாலும் பரலோகத்துக்கு भाई लोग तो आप पकड़ के बोलोगे खाना नहीं रहेगा तो भी स्वर्ग राज्य जा சாப்பாடு இல்லைனா பரலோகத்துக்கு போகலாம். ஆமென் அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. குட் பரவாயில்லை என் கூட நிக்கிறாங்க. ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் நல்லது சொல்லுங்க. परमेश्वर अच्छे. ஆமென் அல்லேலூயா. நல்ல ட்ரெஸ் இல்லைனாலும் பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம். अच्छा कपड़ा नहीं रहेगा तो भी சொல்லுங்க स्वर्ग राज्य जा सकते हैं. நல்ல ட்ரெஸ் இல்லைனாலும் பரலோகத்துக்கு போகலாம். अलग चुनी लगे स्वर्ग राज्य में. உடம்புல எல்லாம் புண்ணு வந்தாலும் பரலோகத்துக்கு போகலாம். अच्छा शरीर में कोई भी कोई आएगा तो भी स्वर्ग ஆமென் राज्य जा அல்லேலூயா. தங்கிறதுக்கு வீடு இல்லைனாலும் பரலோக ராஜ்யத்துக்கு आपको போகலாம். कोई अपना सोने के लिए घर नहीं रहेगा तो भी ஆமென் स्वर्ग राज्य जा அல்லேலூயா. அவன் என்ன வந்தாலும் நீ ஆண்டவருக்காக உறுதியாக வாழணும். கைகளை தட்டி சொல்ல பாப்போம். என்ன வந்தாலும் அவன் ஆண்டவருக்காக அவன் உபத்திரவத்தில் நீ உறுதியாக வாழ்ந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியும். आप लोग की कभी तकलीफ आएगा आप लोग அல்லேலூயா. तो भी स्वर्ग राज्य जा सकते हैं. அல்லேலூயா. வாசிங்க பாப்போம். ஆமென். ஒரு வசனத்தை வாசிங்க. ஆமென். சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் 75 வசனம் சொல்லுது. वचन संहिता 119 में 76 ऐसा बोलता है. ஆமென். சங்கீதம் 119 அதனுடைய 75 சீக்கிரம். ஆ ஆ ஆ 119 75 தானே. ஆமென். வாசிங்களே. ஏசாயா 4:10 வாசிங்களே. ஆமென். ஏசாயா 4:10 சீக்கிரம். ஹalleluya. ஏசாயா 4:10 சாரி 48:10. ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. 48:10 சீக்கிரம். ஏசாயா 48:10 இதோ ஆனாலும் வெள்ளியை போலல்ல உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார் உன்னை உபத்திரவத்தில் நான் தெரிந்து கொண்டேன். परमेश्वर बोलते कि मैं तुझे तकलीफ पे चुना हूं. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க என்னுடைய கஷ்ட காலத்துல நான் ஆண்டவரை அறிந்தேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். எனக்கு பாடுகள் வந்தபோது मुझे तकलीफ आया எனக்கு வியாதி வந்தபோது मुझे कमजोरी आया எனக்கு கஷ்டம் வந்தபோது நான் ஆண்டவரை தேடினேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நமக்கு பாடுகள் வந்ததுனாலதான் உபத்திரவம் வந்ததுனாலதான் ஆண்டவரிடத்துல நான் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி சொல்லுங்க. எனக்கு உபத்திரவம் வந்ததுனாலதான் நான் ஆண்டவரை நான் அறிந்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். சங்கீதக்காரன் தாவீது சொல்றான் நான் உபத்திரவப்பட்டது நல்லது. சொல்லுங்க. वचन संहिता दाऊद जी बोलते कि मैं कठिनाई का आया था बहुत अच्छे के लिए आया था. சத்தமா சொல்லுங்க. உபத்திரவப்பட்டது நல்லது. आवाज से बोलो. ஆமென். பக்கத்துல கைப்பிடிங்க. நாம உபத்திரவப்பட்டது நல்லது. हाथ पकड़ के बोलो मैं कठिनाई का आया था अच्छा था. சொல்லுங்க. உபத்திரவப்பட்டது நல்லது. உண்மைதானே? உபத்திரவப்பட்டது நல்லதா கெட்டதா? सच्चाई है क्या? ஆமென். அல்லேலூயா. கெட்டதா? சொல்லுங்க. உபத்திரவப்பட்டது நல்லது. कठिनाई पाया था अच्छा है करके बोलो. மம்மி என்ன அடிச்சது நல்லது. मेरे माताजी मुझे मारे थे बहुत अच्छे के लिए. ஆமென். அல்லேலூயா.
Hallelujah. எனக்கு கஷ்டம் வந்தது நல்லது. मुझे कठिनाई तो बहुत अच्छे के लिए. என்ன வாய் திறக்கல? अरे क्या मुंह नहीं खोल रहे हो? ஆமென். ஹalleluya. ஹalleluya. எனக்குடா இந்த கஷ்டத்துல இருந்து வெளியே போலாம்னு இருக்கோம். நீங்க சொல்றீங்க கஷ்டம் வந்தது நல்லது 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 நல்லது. कि कम एक कठिनाई से बाहर निकलकर आप बोल रहे हैं कठिनाई बहुत अच्छी है. இந்த ஊழியத்துல வந்த ஆரம்ப நாட்கள்ல इस जगह में आने की शुरुआत के समय में ஆகாரம் இல்ல, खाना नहीं था, வஸ்திரம் இல்ல, कपड़े नहीं था, ஆமென். ரொம்ப பாடு, बहुत कठिनाई था. ஆமென். கிராமங்கள்ல ஆமென். ஹalleluya. என்ன ஊழியத்துக்காக விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க, நான் அங்க தங்கி ஊழியம் செய்யணும். वहां पे मुझे सेवा के लिए लोग छोड़कर लोग चले जाते, मुझे तो रुक के सेवा करना चाहिए था. 12 கிலோமீட்டர் நடக்கணும். बहुत सारे किलोमीटर चल के जाना पड़ा था. ஆண்டவர் சைக்கிள் தந்தார். परमेश्वर ने साइकिल दिया था. ஆமென். சைக்கிள் ஊழியத்துக்கு போகணும். साइकिल से सेवा के लिए जाना था. 12-20 கிலோமீட்டர் சைக்கிள்ல போகணும். 12-20 किलोमीटर तक साइकिल में जाना था. நீங்க என்ன விட அதிகமாய் பாடுபடுறீங்க. அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். आपको मेरे से ज्यादा तकलीफें पा रहे ஹalleluya. அதனால நான் படுகிற பாடு பெருசு, நீங்க படுகிற பாடு ஆமென் சின்னதும் அல்ல. ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. உங்களுக்கு தூக்கம் இல்லாம நீங்க ஓடுறீங்க. आपको बिना नींद के आप तो भागते हो. ஹalleluya. ஆமென். நான் ஊழியத்துக்கு போவேன். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறது 12 கிலோமீட்டர் போகணும். एक गांव से दूसरा गांव जाने के लिए 12 किलोमीटर रहता था. ஆமென். டிராக்டர் கொடுத்து ஒரு நாள் ஒரு சகோதரிக்கு டிராக்டர் கொடுத்து இயேசு நேசிக்கிறான்னு சொன்னா அந்த சகோதரி முகத்துல துப்பிட்டாங்க. एक बेटी को जब ट्रैक दिया था, வாயை திறந்திருந்ததுனால கொஞ்சம் உள்ள போயிட்டு. मेरे मुंह खोल के रखा था, இப்ப ரிட்டன் துப்புனா முதுகுல என்ன கிடைக்கும்? अभी रिटर्न में मुझे रिटर्न मेरा मुंह पे. ஆமென். ஹalleluya. துப்புனது மட்டும் இல்ல, அந்த சகோதரி சொன்னாங்க ஆமென் விளக்கு மாத்தால அடிக்கணும் அப்படி. उन्होंने तुपने से नहीं, उन्होंने बोले कि झाड़ू से मारना चाहिए. ஆமென். ஹalleluya. ஹalleluya. நான் பயந்து போய் ஆமென் சைக்கிள் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அந்த கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போகணும். शुक्रवार के दिन पे कलीसिया में जाना था. ஆமென். எல்லாமே இப்ப கொடுக்கிற டிராக்டர் வேற, முன்னாடி கொடுத்த டிராக்டர் வேற. எல்லாம் ट्रैक दिया तो अलग था, पहले दिया तो अलग था. ஆமென். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கிராமத்துக்கு போகணும். ஆமென். एक हफ्ते में एक गांव पे जाना था. இந்த டிராக்டர் எடுத்துட்டு ஆமென் அப்படியே நான் எல்லா ஆமென் வீடுகளையும் அப்படியே கொடுத்துட்டே இருக்கிறேன். एक ट्रैक्टर का हर एक घर पे ऐसे देते जाना था. போன வாரம் துப்புன அந்த வீட்டுக்கிட்ட போற நேரத்துல என கை கால் ஆட்டோமேட்டிக்கா டக் 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 அடிக்குது. जिसने मुझे ये गाली दिया था उनके घर के आसपास जा रहा था, मेरा हाथ पैर कांपना शुरू हो गया. கை காலெல்லாம் நடுங்குது. मेरा हाथ पैर कांपना शुरू हो गया. அப்ப பக்கத்துல இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் டிராக்டர் கொடுத்தேன். बाजू ने सारे घर पे ट्रैक दे दिया. அந்த வீட்டுக்கிட்ட போகும்போது சத்தம் கேட்காம அவன் மெதுவா கால் சவுண்ட் கேட்க கூடாது, மெதுவா அப்படி ஆமென். ஹalleluya. वो घर के पास जाके एक आवाज नहीं आए, आराम से கேக்குறீங்களா? ஏன்னா அந்த வீட்டுல உள்ளவங்க அந்த ஸ்திரீ திரும்பவும் வந்து நம்ம விளக்கு மாத்தால அடிச்சிட கூடாது அப்படின்னு பயந்து மெதுவா அப்படியே காலை எடுத்து வச்சு மெதுவா போறேன். ஆமென். घर पे रहने वाले महिला के मुझे मारने नहीं चाहिए करके आराम से बैठ रहा हूं. அந்த வீடை இப்படியே மெதுவா பார்த்து அந்த பக்கம் போறேன். அந்த சகோதரி கதவுக்கு பக்கத்துல நின்று அண்ணன்னு கூப்பிட்டாங்க. वो घर के ऐसा देख के बैठी. ஹalleluya. 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 அண்ணன்னு கூப்பிட்டாங்க. भाई करके पुकारे थे. எனக்கு நம்பவே முடியல. मुझे भरोसा नहीं हो रहा. இந்த சகோதரி அண்ணன்னு கூப்பிட்டு வீட்டுல புருஷனை வச்சு அடிச்சிட கூடாது. ये बहने भाई करके बोले कि बंदी करके मारना ही चाहिए. ஆமென். ஹalleluya. ஹalleluya. நான் கேட்டேன் என்னமான்னு கேட்டேன். मैंने बोला कि क्या हुआ बहन जी? உடனே கண்ணீர் அழுதுட்டே சொன்னாங்க என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னாங்க. आंसू से बोला कि मुझे माफ कर दो. ஆமென். எப்போ நான் உங்களை துப்புனனோ मैंने कहा आपके ऊपर तुम எனக்கு தூக்கமே போச்சு. எனக்காக ஒண்ணு மந்திரிச்சன விடுங்க. தயவு செய்து எனக்கு என்ன மந்திரிங்க. ஆமென். ஹalleluya. அந்த சகோதரிக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹalleluya. அந்த சகோதரி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆமென். அந்த இடத்துல கர்த்தர் ஊழியத்தை ஆரம்பிக்க கர்த்தர் உதவினார். கைகளை தட்டி அவர் சொல்கிறார், நீ உபத்திரவப்பட்டது நல்லது. சபையே நீ உபத்திரவப்பட்டது நல்லது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். லாசரு உபத்திரவப்பட்டது நல்லது. ஆமென். கை தட்டி சொல்லுங்க, லாசரு உபத்திரவப்பட்டது நல்லது. ஆமென். ரோமனே மடியில இருக்கிறோம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் சொல்ற உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ये दुनिया में आपके लिए तकलीफ है. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் ஆமென். வாசிக்கும் பொழுது 7:14 அங்க பரலோக ராஜ்யத்துல ஒரு கூட்டம் ஜனங்கள் நிற்கிறார்கள். प्रकाशित का पूरा बच्चा छोड़ना ये पे एक चुप के लोग खड़े. ஆமென். வேதம் சொல்லுது அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். बच्चा बुजुर्गों को बहुत तकलीफ आए हुए हैं. ஹalleluya. ஹalleluya. நீங்க எல்லாம் நல்ல வெள்ளை Dress சிலர் போட்டிருக்கீங்க, சிலர் போடல. ஆமென். ஹalleluya.
எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துல ஆமென் நல்ல வெள்ளை அங்கி தரித்து ஆமென் ஆமென் தேவனுக்கு முன்பதாக பரலோக ராஜ்யத்துல ஒரு கூட்டம் ஜனங்கள் நின்றார்கள். ஆமென். அவர்கள் யார் என்று கேட்டபோது ஆமென் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். ஆமென் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் வந்தவர்கள். சாதாரண உபத்திரவம் அல்ல, மிகுந்த உபத்திரவம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு நேரம் கவலைப்படாத. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவரை கைகளை தட்டி சொல்லுங்க, நான் பட போகிற பாடுகளை குறித்து ஆமென் நான் கவலைப்பட போவதில்லை. வசனங்கள் எல்லாம் எடுத்து வாசிக்க எனக்கு நேரம் இல்லை. வேகமா முடிச்சு பாஸ்டர் கையில கொடுக்கணும், திருவிருந்துக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். வெளிப்படுத்துற விசேஷத்துல சபைக்கு சொல்லும்போது உனக்கு உபத்திரவம் வரும், கஷ்டம் வரும், பாடு வரும், அந்த உபத்திரவத்துல நீ உறுதியா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் கொஞ்ச நாள் தான். ஆமென். சொல்லுங்க. ஆமென். சொல்லுங்க. உபத்திரவம் கொஞ்ச நாள் தான். சொல்லுங்க. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உபத்திரவம் எல்லாம் கொஞ்ச நாள் தான். ஆமென். சத்தம் அதுதான் பாசம், உங்க உபத்திரவம் கொஞ்ச நாள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு நல்ல குளிக்கு சொல்லுங்க, உங்க உபத்திரவம் எல்லாம் கொஞ்ச நாள். கை கொடுத்து சொல்லணும், பிறகு பார்த்துட்டே இருப்பேன். சபையில பேரை சொல்லி கையை கொடுங்கன்னு சொல்லுவேன். அதனாலே எனக்கு சிலரை பிடிக்காது, ஆனா எனக்கு அதை பற்றி பிரச்சனையும் இல்லை. சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப உபத்திரவம் எல்லாம் கொஞ்ச நாள், அதி சீக்கிரத்துல உங்க உபத்திரவம் மாறும். 10 நாள் இருக்கும், சில நேரம் 10 வருஷம் இருக்கும், சில நேரம் கடைசியில உபத்திரவப்பட்டுச்சாமே போய் சேர வேண்டியதான். நம்ம உபத்திரவம் எல்லாம் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல கொண்டு போவோம். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கையை தட்டி சொல்லுவாங்க, உபத்திரவம் என்னை தேவனுடைய ராஜ்யத்துல கொண்டு போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விழுப்புரம் மாவட்டத்தில் ஊழியம் செய்யப்படுது. கள்ளக்குறிச்சி பகுதியில் நான் ஊழியத்தை செய்தேன். ஒரு கிராமத்துல கருங்குழியில் ஒரு கிராமத்துல ஊழியம் செய்தேன். அங்க பெரிய பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். ஒரு முறை அவன் இறந்து போனது என்று சொன்ன அந்த பிள்ளையை கர்த்தர் எழுப்பினார். அந்த பிள்ளை கண்மொழித்து பார்த்தது. அவன் அங்க கர்த்தர் நல்ல திறந்த வாசல் ஊழியத்தை தந்தார். ஆமா, நாங்கள் ஜனங்கள் யாரும் ஆண்டவரை அறிந்தவங்க இல்ல. ஆமென். எனக்கு ஆகாரம் தர ஆள் இல்ல. ஆமென். எனக்கு ஆமென் அன்னைக்கு இருந்த அந்த ஸ்தாபனத்துல இருந்து 500 ரூபாய் தருவாங்க. அந்த 500 ரூபாய் மணி ஆர்டர்ல வரும். அந்த மணி ஆர்டர் வந்த அடுத்த நாளே 500 ரூபாய் காலி ஆயிரும். அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. அதுக்கு பிறகு நாட்கள் முழுசும் சோறு வேக வச்சு இதெல்லாம் மேரேஜுக்கு முன்னாடி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சோறு வேக வச்சு பானையில வச்சு மூடிட்டு என் பாட்டு ஊழியத்துக்கு போவேன் நைட் வந்து சாப்பிடுறதுக்கு. அந்த கிளாக் முள் ரொம்ப வேகமா போகுது. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இந்த மெசேஜை நான் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவேன் அந்த பாயிண்ட. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா எல்லாரும் சாயந்தரம் வரணும். கொஞ்சம் லாங்ல இருந்தால் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஆமென். அல்லேலூயா. ஒன் டே ஆகுது. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சோற ஆமென் பானையில மூடி வச்சிட்டு நான் ஊழியத்துக்கு போவேன். சில நேரம் ஊழியத்துக்கு போயிட்டு வர்ற வழியில சைக்கிள் பஞ்சர் ஆயிரும். 12 கிலோமீட்டர் அங்க இருந்து இங்க வர அப்படியே உருட்டி வீட்டுல வந்து சேரும்போது மணி 1 ஆகும்.
वो 12 किलोमीटर साइकिल को सर, निकालने का 1 बज जाता था। இப்ப பசியோட பானையை திறந்து பார்த்தா பானையில ஒண்ணும் இருக்காது. अभी बोले कि वो ढक्कन बर्तन को அந்த ஊர்ல एक भी खाना नहीं அந்த रहता। ஊர்ல குரங்கு உண்டு. वो गांव पे बंदर था। நான் தங்கி இருந்த ரூமுக்குள்ள குரங்கு வரும். वो जब जिस घर पे मैं था उस घर के अंदर बंदर आ जाता था। மனுஷனை விட குரங்குக்கு புத்தி அதிகமா இருந்துச்சு. इंसान से ज्यादा बंदर के ज्यादा बुद्धि था। குரங்கு பாஸ்ட் புத்தி அதிகம்னு சொன்னாங்க, நீங்க போய் இது பண்ணிட்டு இருக்கோம். आप तो ये नहीं बोलना चाहिए। அப்ப அந்த குரங்கு என்ன பண்ணுனா ये बंदर क्या करता है? உள்ள வந்து वो अंदर आकर பானையில இருக்கிற மூடியை திறந்து वो बर्तन के ऊपर का அழகா வச்சுட்டு சாப்பிட்டுட்டு वो अच्छा से खाकर மீண்டும் மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு பானையை மூடி வச்சுட்டு போயிடும். वो सब कुछ खाकर फिर वो बर्तन को ढक्कन रखे चले जाता था। எப்படி இருக்கு பாருங்க. कैसा रहेगा देखो आप। அப்படியே வந்து பாப்பேன். वही आकर देखूंगा। டப்பாவுல ஊறுகாய் இருக்கும். अरे बस ढक्कन में एक अचार रहता था। அதை எடுத்து வாயில वो போடுவேன். अचार को लेके मुंह पे डालता था। அதை போட்ட உடனே வாய் கொஞ்சம் டேஸ்ட் வந்துரும். वो मुंह पर थोड़ा सा टेस्ट आ जाता था। வயிறு ஃபுல்லா தண்ணியை குடிப்பேன். वो पूरा पेट भर पानी पी लेता था। அப்படியே ஆண்டவரே ஸ்தோத்திரம் படுத்து वही परमेश्वर को छुट्टी देकर सो जाता था। அநேக நாட்கள் இப்படியே வாழ்ந்தேன். बहुत सारे समय में ऐसे ही जीता था। ஆமென். இப்போ ஊழியர்கள் பயங்கர பாடு. ஆனா ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க, விடுதலை ஆகுறாங்க. பாருங்க, அன்னைக்கு ஒரு பிள்ளை எழும்பி இருக்குன்னா இன்னைக்கு எழும்புனா எவ்வளவு டிஃபரண்ட், சபையில நடந்தா எவ்வளவு பயங்கரமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அந்த பாஸ்டரை கூப்பிட்டு போய் பக்கத்துல இருக்கிற அந்த செல்வி ஹோட்டல்ல போய் பக்கா பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து பாஸ்டர் ஜி ஆமென். அல்லேலூயா. அங்க பாக்குறதுக்கே ஆள் இல்ல. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அவ்வளவு பாடு. இதுக்கடல எனக்கு நண்பன் ஒருத்தன் சொல்றான், சுதர் சிங், நான் உனக்கு ஊழியத்தை பார்க்க வர போறேன் அப்படின்னு. इसके बीच में मेरा दोस्त बोल रहा कि मैं तेरा सेवा को देखने के लिए आने वाला था। எனக்கே சோறு இல்ல, मेरे लिए खाना नहीं था। வாரவனுக்கு என்ன கொடுப்பேன்? जो आने वाला दोस्त उसको क्या दूंगा मैं? ஆமென். அல்லேலூயா. வாரவனுக்கு என்ன கொடுப்பேன்? நான் அவன்கிட்ட வர வேண்டாம் சொன்னா அவன் சொல்றான், நான் வண்டி ஏறிட்டேன், இப்போ நாளைக்கு வந்துடுவேன் அப்படி. मैं उसको बोला मत आ जा, मैं गाड़ी पकड़ लिया, मैं कल आ जाऊंगा। வேதனை ஆயிடுச்சு. मुझे बहुत तकलीफ हो गया था। ஆமென். என்னுடைய சட்டைய நான் கலத்தி, ஒயிட் சட்டை கலத்தி அப்படி போடும்போது என் சட்டையெல்லாம் ரத்தமா இருக்கு. मैंने व्हाइट शर्ट को जब उतार कर मैंने देखा था पूरा लहू था। முதுகுல என்ன கவனிக்கிறீங்களா? முதுகுல ஃபுல்லா பரு. मेरा सीधा देखे मेरा पूरा बैक पे அந்த பருவை பார்த்த உடனே என்னுடைய உள்ளம் சொல்லுது, ஆமென், இந்த பரு எப்படி வந்துச்சுன்னா அங்க போய் ஒரு இடத்துல டெய்லி குளிப்பேன். அந்த குளிக்கிற இடத்துல உள்ள தண்ணி பச்சை கலர். ஒருவேளை அந்த தண்ணியில குளிச்சதுனாலதான் என்ன வந்துச்சு? இந்த பரு வந்துச்சு. வீட்டுல சோப்பு இல்ல, ஒரு டெட்டால் சோப்பு தர மாட்டீர ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. जिधर नहाने जाते तो पूरा पानी ग्रीन कलर का होता, जाके नहाने का जैसा हुआ करके கேக்குறீங்களா? டெட்டால் சோப்பு கிடைக்காதா? एक डेटॉल साबुन नहीं मिलेगा क्या? அப்படியே சொல்லிட்டு என் பாட்டுக்கு திரும்ப உட்காந்துட்டு யோசிச்சேன். என் ஃப்ரெண்டு வந்தா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன், ஆண்டவரே ஒரு 50 ரூபா தாங்க. ஆமென். அல்லேலூயா. मेरे परमेश्वर से प्रार्थना कर, परमेश्वर 50 रुपया दे दो, கொஞ்சம் அரிசி தாங்க ஆண்டவரே, थोड़ा सा चावल दे दो, 2 தக்காளி தாங்க 2 ஆண்டவரே, टमाटर दे दो, வாரவருக்கு கொஞ்சம் ரசம் வச்சு, खाने वाले को थोड़ा सा சோறு பொங்கி, थोड़ा खाना पका दो, சிக்கனை குழம்பு வச்சு கொடுங்க. थोड़ा सा चिकन 50 ரூபாய் இவ்வளவு எனக்கு வேணும் ஆண்டவரே. मुझे इतना दे दो पापा। ஆண்டவர்கிட்ட நிறைய நேரம் ஜெபம் பண்றேன். परमेश्वर से बहुत ज्यादा मैं प्रार्थना कर रहा हूं। நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, புஸ்தகத்தை திறந்து பார்த்தா உள்ள காசு இருந்துச்சுன்னு. बहुत सारे सेवा लोग बोलते हैं कि जब मैं पुस्तक को पढ़ता हूं पैसा नहीं करके இருக்கிற சொத்தை விட ஒரு செல்ஃப் நிறைய புக் தான் இருக்கு. जितना पैसा था बुक ही ज्यादा है। எல்லா புஸ்தகத்தையும் எடுத்து ஒன்னொன்னா இப்படி திறந்து பாக்குறேன், ஒண்ணுமே ரூபாய் இல்ல. सारे बुक को उठाकर अंदर खोल के देखो, कुछ में कुछ भी नहीं है। திரும்ப வாழ்ந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். फिर होकर प्रार्थना कर रहा हूं। ஆமென். எனக்காக நான் கேட்கல, बेले नहीं पूछो, வருகிற நண்பனுக்கு ஆதாரம் கொடுத்து கேட்கிறேன். आने वाले मेरे दोस्त के लिए पूछो, उसको कहा ஆமென். அல்லேலூயா. हालेलुया, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. हालेलुया, இன்னும் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் தாளர எனக்கு இதெல்லாம் வேணும் ஆண்டவரே. परमेश्वर से मैं रो रहा हूं, परमेश्वर मुझे ये सब चाहिए। அப்ப ஒரு பையன் ஓடி வந்தான். तो एक लड़का भागकर आया था। ஓடி வந்து சொன்னான், பாஸ்டர் எங்க அம்மா இந்த 50 ரூபாய் உங்களுக்கு தர சொன்னாங்க. बादशाह मेरा माताजी ने 50 रुपया आपको देने के लिए बोला था। அல்லேலூயா. அப்ப நான் கேட்டேன், இது ஏதுடா 50 ரூபாய் அப்படின்னு. मैंने पूछा कि ये क्या है, कैसा 50 நீங்க रुपया? வந்த புதுசுல आप लोग जब आए थे नया, ஆமென், நான் உடம்பு முடியாம இருந்தப்போ எங்க அம்மா உங்ககிட்ட இந்த 50 ரூபாவை கடன் வாங்கி இருக்கிறாங்க, அந்த காசை உங்களுக்கு ஆமென் தர சொன்னாங்க.
मैं जब बीमार था कभी நான் மறந்துட்டேன், கர்த்தரால் எனக்கு திருப்பி தந்தா. लेकिन परमेश्वर मुझे फिर से அவன் दिया था இந்த 50 ரூபாய் கையில வாங்கிட்டேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், நீ 50 ரூபாய் தந்ததற்கு ஆய் ஸ்தோத்திரம். அப்ப நாளைக்கு சிக்கன் வாங்குவல காசாச்சு. ஆமென், ஹalleluya. धन्यवाद करके बोला அவன் அத பையில வச்சிட்டு उसको मैंने अपने पैकेट में रखा அவன் என் சைக்கிள்ல பைபிள் எல்லாம் வச்சு கட்டி मेरे साइकिल में पूरा बाइबल பக்கத்துல बांध कर அம்மகளத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு. बाजू में गांव था அந்த ஒரு ஆமென் ஆற தாண்டி அந்த பக்கம் போகணும். एक रिवर को क्रॉस करके जाना था அந்த ஊருக்கு ஊழியத்துக்கு போனேன். उस गांव पे जब मैंने सेवा के लिए गया था அவன் அந்த ஊர்ல ஒரே ஒரு அக்கா மட்டும் ஆண்டவர் அறிஞ்சிருந்தாங்க. उस गांव में एक चाची ने परमेश्वर को जानते थे அந்த வீட்டுல வேற யாரும் ஆண்டவர் அறியல. उसके घर पे और कोई परमेश्वर को नहीं जानते थे அந்த இடத்துல ஊழியத்துக்கு போகும்போது उस जगह पे जब मैं सेवा के लिए गया था 80க்கு மேல பிள்ளைகள் அந்த இடத்துல வருவாங்க. 80 जन के ऊपर के बच्चे लोग அவன் ரோட்ல தெருவுல அந்த பிள்ளைகளுக்கு பாட்டு வசனம் சொல்லி கொடுப்பேன். वो रोड के रास्ते அவன் நிறைய அவன் ஆண்டவர் நிறைய கிரியைகளை செய்தான். परमेश्वर बहुत सारे दिया उधर किया அவன் था இந்த ஜெபத்தை முடித்து இந்த வீட்டுக்குள்ள போனா அங்க அவன் பிசாசு பிடித்திருந்ததெல்லாம் கீழே விழும். वो जब मैं सेवा करके वो करके ले जाना नीचे गिर இதே போல நான் ஊழியத்தை முடிச்சு வீட்டுக்குள்ள போகும்போது வீட்டுக்குள்ள எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க. एक जन जब मैं सेवा தண்ணி தளிச்சு நான் எழுப்பி விட்டுருக்கிறேன். पूरा पानी देकर उनको उठाया இதை முடிச்சுட்டு அந்த வீட்டுல ஜெபம் பண்ண போவேன். यहाँ पे सेवा करता ஜெபம் பண்ணி வெளியே வந்த உடனே அந்த அக்கா என்கிட்ட ஒரு மஞ்ச பைய எடுத்து கையில தந்தாங்க. அந்த மஞ்ச பைய வாங்கி எனக்கு சைக்கிள்ல பைபிள் கூட சேர்த்து வச்சு கட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுல வந்து அந்த பைய திறந்து உள்ள கை போட்டு பார்க்கிறேன். அவன் நல்ல அரிசி இருக்கு. அவன் திரும்ப கை போட்டு பார்க்கிறேன். அதுக்குள்ள தக்காளி இருக்குது. அவன் திரும்ப அதுக்குள்ள கை போட்டு பார்க்கிறேன். ஒரு பாக்கெட் கடலை இருக்கு. சிக்கன் வாங்க காசு கிடைச்சிட்டு தக்காளி அவன் தக்காளி அவன் கிடைச்சிட்டு கடலை கிடைச்சிட்டு அரிசி கிடைச்சிட்டு எனக்கு பயங்கர சந்தோஷம். அவன் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப கையை போட்டு உள்ள வேற ஏதாவது காண பார்த்தேன். அதுக்குள்ள அவன் ஒரு டெட்டால் சோப்பு இருந்துச்சு. அந்த நேரத்தில் நான் முடிவெடுத்தேன். அவன் ஹல்லேலூயா என்னை அழைத்த தேவன். அவர் உண்மையுள்ள என்னை மரண பரியந்தம் நடத்துவார். கைகளை தட்டி சொல்லுவாங்க, என்னை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். அவர் என்னை மரண பரியந்தம் நடத்துவார். எங்களை பத்திரம் வந்தாலும் அந்த ஆண்டவரை விட்டு நான் போக மாட்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன உபத்திரம் வந்தால் ஆண்டவரை விட்டு போக மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் எவ்வளவு பாடு வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஆண்டவரே நான் ஒரு பைத்தியக்காரனா இருந்தேன். அவன் யாருக்கு வேண்டாதவனா இருந்தேன். என்ன தேடி வந்தீங்க. எனக்கு சுகத்தை தந்தீங்க. எனக்கு பலத்தை தந்தீங்க. அவன் இந்த நாளில அவன் என்ன உபத்திரம் வந்தாலும் நான் உண்மை விட்டு போக மாட்டேன். நான் உண்மை விட்டு போக மாட்டேன். ஏன்னா இது எனக்கு நீ தந்த வாழ்க்கை. அவன் கைகளை காட்டி சொல்லுங்க, எனக்கு நீ தந்த வாழ்க்கை. என்ன வந்தாலும் நான் ஆண்டவரை விட்டு போக மாட்டேன். உபத்திரம் சீக்கிரத்தில் மாறும். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. உபத்திரம் மாறும். ஹல்லேலூயா. வெள்ளியையும் பொன்னையும் புடமிடுகிறது போல ஆண்டவர் உன்னை புடமிட்டு உருவாக்கி எடுப்பார். ஆண்டவருடைய திட்டம் ஒண்ணு இங்க மட்டும் வாழ வைக்கிறது அல்ல. அவருடைய ராஜ்யத்தை கொண்டு போகணும். அவருடைய ராஜ்யத்தை கொண்டு போகணும். அவன் கைகளை தட்டி சொல்லுங்க, அவருடைய ராஜ்யத்தை நான் சுதந்திரிக்கணும். உபத்திரவப்பட்டவனுக்கு தேவனுடைய ராஜ்யம். வேதம் சொல்லுது, கற்பாறையின் மேல விதைக்கப்பட்ட விதைகள். ஆமென். உபத்திரவம் பாடுகளும் நேரத்தில் அது பின்மாறி போயிடும். விசுவாசி பின்மாறி போயிடும்.
ஆமென் ஹalleluya ஆமென் இப்ப கொஞ்சம் ஈர இருக்கிறதுனால अभी थोड़ा आपने गीलापन है कर சில வாக்குத்தத்தம் வந்த உடனே और आनंद वचन उनके ஆமென் இப்போ ஆமென் ஓ ஹாப்பி சந்தோஷம் वो बहुत आनंदित हो गए ஆனா சில உபத்திரம் வந்த உடனே उन्हें कठिनाई आ रही ஆமென் ஆனா ஆண்டவரை விட்டு தூரம் போகிறான் ஆமென் கர்த்தர் சொல்லுகிறான் உனக்கு என்ன உபத்திரம் வந்தாலும் ஆமென் வேதத்துல ஆபிரகாம் ஒரு ஸ்கொயர் பிட் நிலம் இல்லாத மனிதன் அவன் வேதம் சொல்லுது ஒரு அடி நிலம் இல்லாத மனிதன் அவன் அவனுடைய உபத்திரவத்துல அவன் அவனுடைய கஷ்டத்துல அவன் சோதனை நேரத்துல பிள்ளைய கொல்லணும்னு சொன்ன நேரத்துல பிள்ளைய வழியிடணும்னு சொன்ன நேரத்துல அவன் ஆண்டவருக்காக வாழ்ந்தாலே தவிர அவன் ஆண்டவரை விட்டு போகல அதனால அவனை ஜாதிகளுக்கு தகப்பனாய் கர்த்தர் மாற்றினார் அவன் கைகளை தட்டி சொல்ல அவன் உபத்திரவத்துல நான் என் ஆண்டவரோடு இருந்தா என்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக கர்த்தர் மாற்ற போகிறார் ஆயிரக்கணக்கில் ஒட்டகம் அவன் ஆயிரக்கணக்கில் மாடு ஆடு அவன் கடல ஏற்பட்ட வேலைக்காரங்க அவன் 10 பிள்ளைகள் எல்லாவற்றையும் யோபு வேண்டாம் வேதம் சொல்லுகிறது அவனுடைய சரீரத்தில் பழுக்கள் வந்தது ஓட்டை எழுந்து தன்னுடைய சரீரத்தை சுரண்டினான் மனைவி சொல்லுகிறான் இன்னும் உத்தமத்துல அவன் உறுதியா இருக்கிறது ஆண்டவரை தேடிக்கிட்டு இருப்ப அவன் நீ ஆண்டவருக்குள்ள வந்திருப்ப உங்களுக்கு உபத்திரம் வந்தவன ரோட்ல போறவன் சொல்லுவான் அணியன் சொல்லுவான் அவன் ஆண்டவர் அறியாதவன் சொல்லுவான் ஆராதனைக்காரன் சொல்லுவான் நீ ஆண்டவர் இயேசு இயேசு என்று சொல்லுகிறாயே நீ ஆண்டவரை தேடுகிறாயே உனக்கு என்ன ஆசீர்வாதம் வந்துச்சு என்ன விடுதலை வந்துச்சு அவனை கர்த்தர் சொல்லுகிறான் சொன்னா நீ பைத்தியக்காரி போல பேசுகிறாய் கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றனா தீமையை பெறக்கூடாதா தாயின் வயிற்றிலிருந்து நான் நிர்வாணியா வந்து நிர்வாணியா போறதுக்கு ரெடியா இருக்கிறேன் அவன் கர்த்தர் எடுத்தான் அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் கையை தட்டி சொல்லுங்க கர்த்தர் தந்தா அவன் கர்த்தர் எடுத்தா சொல்லுங்க கர்த்தர் தந்தா அவன் கர்த்தர் எடுத்தா அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் உபத்திரவத்துல உறுதியா இருக்கிறான் அவன் சொல்லுகிறான் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அவன் கடைசி நாட்களின் தேவனை பார்ப்பேன் அவன் அந்நிய கண்ணல்ல என் சொந்த கண்ணை பார்க்கணும் அவன் இதுக்கு அர்த்தம் இல்ல அவன் இந்த உலகத்துல எனக்கு என்ன சம்பவித்தாலும் பிரச்சனை இல்ல அவன் கடைசி நாட்கள் அவன் சொல்லுங்க கடைசி நாட்கள் என் தேவனை நான் பார்ப்பேன் இந்த என் கண்ணால பார்ப்பேன் கை தட்டி சொல்லுங்க கடைசி நாட்கள் என் தேவனை நான் பார்ப்பேன் அவன் தேவனுக்காக உறுதியா வாழ்ந்தவனால அவன் ஜபித்தவர்கள் அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார் அவனை வெற்றி கர்த்தர் ஆசீர்வதித்தார் 16,000 மாற்றினார் அவனுடைய blessing கர்த்தர் கொடுத்தார் இவனை விட்டுட்டு போனவங்க இவனை தேடி வந்தாங்க கர்த்தர் சொல்லுகிறார் உபத்திரவத்தை குறித்து கவலைப்படாத உபத்திரவத்தை உறுதியாக ஆண்டவர் அவன் தீர்மானம் பண்ணினார் அவன் உபத்திரவத்தை மாற்றி இந்த தேசத்தில் ஆசீர்வதிப்பார் இல்லையா உனக்கு தேவ ராஜ்யத்தில் பங்குண்டு தேவ பிள்ளை உபத்திரவ கஷ்டம் பாடு வரும்பொழுது ஆண்டவர் விட்டு தூரம் போயிடாது उपद्रवपट्टवनिके परलोकम तकलीफ जो पाए उसके लिए स्वर्ग राज्य है लाजर को परलोकम लाजर के लिए स्वर्ग राज्य था लाजर को परलोकम लाजर के लिए स्वर्ग राज्य था हालेलुया उपद्रव मर मांडवर விட்டு போயிடாத तकलीफ जब आएगा परमेश्वर को छोड़ कर हालेलुया हालेलुया
மனைவி போனாலும் ஆண்டவர் விட்டு போகாது. पत्नी जब जाएगी तो भी परमेश्वर को छोड़कर मत जाना. நோ ப்ராப்ளம், பிரச்சனை இல்ல. परमेश्वर है आपके साथ. குடும்பத்துல என்ன சம்பவித்தாலும் ஆண்டவரை விட்டு போகாது. अपने परिवार में कुछ भी होगा तो भी परमेश्वर को छोड़कर. ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. ஆண்டவரை கொடுங்கல கர்த்தர் உயர்த்துவா. இருக்கிறவங்கள எழுந்துங்க நான். ஹalleluya. சபைக்கு போறது ஏன் உபத்திரவம்? ஏன் வியாதி? எல்லாரும் ஹalleluya. கண்ண மூடி நில்லுங்க. என் உபத்திரவத்துல நான் ஆண்டவருக்காய் வாழுவேன். அப்படியே கையை வைத்து சொல்லுங்க. என் உபத்திரவத்துல ஆண்டவருக்காய் வாழுவேன். கற்பாறையில விழுந்த வசனம் போல உன் இருதயம் இருக்கண்டா. ஆபிரகாம் உபத்திரவத்துல கர்த்தருக்காய் வாழ்ந்தா. யோசேப்பு உபத்திரவத்துல கர்த்தருக்காய் வாழ்ந்தா. தாவீது உபத்திரவத்துல கர்த்தருக்காய் வாழ்ந்தார். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஓ அப்போஸ்தலர்கள் உபத்திரவத்தில் ஆண்டவருக்காய் வாழ்ந்தார்கள். நீ நினைக்கல ஆண்டவரை தேடுற எனக்கு இந்த உபத்திரவம். ஆமென் ஹalleluya. அவர் சொல்றார் ஆண்டவர் அறியாதவனுக்கு ஒரு முடி கூட விடாது. ஹalleluya. ஹalleluya. அப்படியே சொல்லுங்க ஆண்டவரே என்ன உபத்திரவம் வந்தாலும் நான் உமக்குள்ள இருப்பேன்ப்பா. சொல்லுங்க என்ன உபத்திரவம் வந்தாலும் உமக்குள்ள இருப்பேன். என்ன உபத்திரவம் வந்தாலும் உமக்குள்ள இருப்பேன். உமகிட்ட போக மாட்டேன். ஓரி பலன பௌடலப சபலபலபல ஓரி கொலப சபலபலபலபலபல. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. உபத்திரவம் என்ன வந்தாலும் கர்த்தர் சில பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறா, ஐயோ நான் இந்த பட்டணத்துல உபத்திரவப்படுகிறேன், இவன் தூக்கம் இல்லாம இவ்வளவு பாடுபடுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறா சில நாள் ஒரு நீ ஆமென் ஆண்டவருக்கா வாழ்ந்தா இந்த தேசத்திலே உபத்திரவத்தை மாற்றி உன்னை நான் ஆசீர்வதிக்க நான் வல்லவராக இருக்கிறேன். ஹalleluya. கொஞ்ச நாள் தாமே பொறுமையாயிரு. கொஞ்ச நாள் பொறுமையாயிரு. கைகளை தட்டி சொல்லுவோம் நான் உபத்திரவப்பட்டது நல்லது. நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க நான் உபத்திரவப்பட்டது நல்லது. நான் உபத்திரவப்பட்டது நல்லது. அவன் வாயை திறந்து சொல்லுங்க உபத்திரவப்பட்டது நல்லது. அப்படியே ரெண்டு கையை வைத்து சொல்லுங்க உபத்திரவப்பட்டது நல்லது. நான் என்ன வந்தாலும் உமக்காக வாழுவாப்பா. முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே பாக்கியமா. முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே பாக்கியமா. முடிவு பரியந்த உறுதியா இருக்கிறவனே பாக்கியமா. முடிவு பரியந்த தேவனுக்காய் வைராக்கியமாய் வாழ்கிறவனே பாக்கியமா. ஹalleluya. சின்னம் சிறு வயது என்னை குறித்து விட்டார். புறம்போயிரும் என்ன உபத்திரம் வந்தாலும் ஆண்டவரே நான் உமக்காக வாழ்வேன். எல்லாரும் சேர்ந்து கையை தட்டி பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து கையை தட்டி என்னோட இந்த பாடலை பாடி துதிங்க. நான் ஜெபித்து ஆமென் கொடுக்க போறேன். எல்லாரும் கையை தட்டி ஹalleluya. என்ன வந்தாலும் சந்தோஷமா இருப்பேன். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனும் சொந்தமாயினார். சொல்லுங்க தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனும் சொந்தமாயினார். இந்த பாதலத்தை சொந்தக்கார இந்த காலத்தில் சொந்தக்காரர் எந்த நேரத்தில் சொந்தமானா. சின்னம்
வயது என்னை குறித்து விட்டார் உடம்போடிலும் கண்டு வந்தார் சின்ன சிறுவாக கையில கட்டி பாருங்க உடமானவா அவளே கண்டு வந்தார் தமது ஜீவனை எனக்கு அழைத்து ஜீவன் பெற்றுரைத்தார் தமது ஜீவனை உடமானவா சபல கொடுக்கிறார் ஆமென் 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 ஆனந்தமே அபிஷேகத்தை காட்டு பெற்றுமா ஆமென் ஆமென் உலகத்தை நிக்கணுமா தேவ ஆவியுடைய வல்லமை வேணும் ஆமென் 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 இது மாறு ஆதியமே இந்த காதலுக்கு சொந்தக்கார் உடமான பல 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 ஆமென் இந்த ஆமென் ஆமென் சொந்தக்கார் எந்த நல்லது சொந்தமானா எந்த சூழ்நிலையா அன்பு நன்று என்னை பேக்காது ராமே 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 எந்த சூழ்நிலையா என்ன ஒண்ணு பிடிக்காது உலகமோ போராட்டமோ மரணமோ ஆமே யாரோ என்ன கிறிஸ்துவனுக்கு பிடிக்க முடியாது ஆமே 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 அந்த போல பாதனை அவர் பரம்பரை காத்துக்கொள்ள என்னை நாங்கியதா அந்த பரம்பரை அவர் பரம் ஓ எஸ் 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 ஆனந்தமே அறிந்தது வாக்கியம் என்னை ஏதோ பிடிக்காது ஆமே நாம இந்த அபிஷேகம் இந்த நேரத்துல கண்ண மூடி கண்ணை மூடி பிள்ளைகளை கண்ண மூடி பாடு என்னை காரமசைக்கு அந்த கேட்டு சேர்த்து கொள்வா அவர் வரும் நாளிலே என்னை காரமசைக்கு எஸ் 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 அவர் சமூகமாறு அங்கே அவருடன் அடிபாடிய எஸ் எஸ் புரியுமான அவர் சமூகமாறு அங்கே அவருடன் அடிபாடிய ஓ இவனா ஆனந்தமே ஓ இவனா இயேசு இயேசு பெரியா ஆனந்தமே ஆமென் 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 நல்ல கையை காட்டி அபிஷேகத்தை நல்ல பிள்ளைகளை நிரப்பட்டோம் ஆமென் 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 இந்த ஆமென் இந்த ஆமென் ஆமென் எஸ் 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 சொல்லுங்க நான் உணர்வுப்பட்டது நல்லது என்ன பத்திரம் வந்தாலும் என்ன பத்திரம் வந்தாலும் என் ஆண்டவருக்காய் வாழ்றேன் என் ஆண்டவரை ஆசீர்வதிப்பா அப்படியே இல்லைனாலும் எனக்கு தேவ ராஜ்யம் உண்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவ ராஜ்யத்துக்கு போகனா தேவ ராஜ்யத்துக்கு போகனா அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவ பிள்ளையே நீ தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும் ஹல்லேலூயா 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 உபத்திரவப்பட்டவன் அவன் பலவீனப்பட்டவன் ஆதாரம் இல்லாதவன் அவன் குண்டு நிலைந்தவன் தேவ ராஜ்யத்தில் அவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறான் தேவ பிள்ளையே ஹல்லேலூயா ஹல்லேலூயா உடமானவா ஹல்லேலூயா ஓ ஜீசஸ் ஓரக்கலப சபர பல 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 அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்ன வந்தாலும் விட்டு போக மாட்டேன் சொல்லுங்க என்ன வந்தாலும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க என்ன வந்தாலும் போக மாட்டேன் என்ன வந்தாலும் போக மாட்டேன் ஆண்டவரை விட்டுட்டு அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க என்ன வந்தாலும் போக மாட்டேன் என்ன வந்தாலும் போக மாட்டேன் அவன் யோகுவ ஆசீர்வதித்தாருனா என்னை ஆசீர்வதிப்பா முடிவு பயந்து நினைப்பேன் உபத்திரவத்தை முடிவு பயந்து நினைப்பேன் அவங்க சொல்றாங்க அவன் எங்களை விடுவித்தாலும் விடுவியாமல் போனாலும் நாங்க வணங்க மாட்டோம் என்ன நடந்தாலும் ஆண்டவரை பின்பற்றுவேன் உபத்திரவமா கஷ்டம் வந்தாலும் ஓ ஆண்டவரை நான் பின்பற்றுவேன் ஏசப்பா மட்டும் எடுத்துட்டு நான் போக மாட்டேன்
அந்த எண்ணம் வரும் பொழுது என்னைக்கு ஆண்டவரை விட்டு நான் தூர போக மாட்டேன் தீர்மானம் எடுத்தோம். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் ஊழியத்துல பெரிய பெரிய காரியங்களை செய்தார். ₹1 கடன் வாங்காம சபைகளை கட்டுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. என்னை கர்த்தர் ஓடப்படுறாரு. ஓ ரிபா லானா பௌடா லாபா சகனரா. ஓ இடைவிடாம கேப் இல்லாம கர்த்தர் ஊழியம் செய்ய வைக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், நீ சொல்லணும், என்ன வந்தாலும் என் அப்பாவை விட்டுட்டு போக மாட்டேன். கை தட்டு சொல்ல, என்ன வந்தாலும் வாயை திறந்து சொல்ல, என்ன வந்தாலும் என் அப்பாவை விட்டுட்டு போவோம். இன்னைக்குள்ள கஷ்டங்களை ஒண்ணும் பார்க்காத, நீ உறுதியா நின்னா போதும். கர்த்தர் ஒண்ணு அவன் பிளஸ் பண்ணுவது உறுதி. உறுதியை விட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிட மாட்டா. உபத்திரவத்தில் நீ கர்த்தருக்காக நிற்கணும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அவர் சோதித்தது பொன்னால மாறப்போற, பொன்னால மாறப்போற. உன்னை தூக்கி எழுந்தவர்களா உன்னை ஆமென் சேர்த்து கொள்கிற நாட்கள் வரப்போகுது. உன்னை ஒதுக்கி வைத்தவங்க முன்னாடி நீ தலையில வரப்போற. ஹல்லேலூயா. என்ன வந்தால் நம்புவேன், என் மீட்பரை. யார் கைவிட்டாலும் எனது இயேசுவை அகல அகல ஆழ உயரமா எவ்வளவு என்ன துன்பங்கள் ஆண்டாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல இப்ப உண்டனக்கு உண்டன், ஹல்லேலூயா, உண்டனக்கு காக்கும் வல்ல இப்ப உண்டனக்கு உண்டனக்கு உண்டன. ஒரு முறை கூட சொல்லுங்க. காக்கும் வல்ல இப்ப உண்டனக்கு காத்திடுவா காத்திடுவா. ஐயம் மிகுந்ததோ காலத்து ஆவி. இயேசுவை பார்த்து சொல்கிறேன், காலத்து ஆவி குறைவ. ஓ அமே மீட்பருவீர காலத்தால் சத்துருவை வென்று என் பயம் யாரோ நீங்கிட்டு இயேசு கை தோத்தினா மற்றும் என்னை மாறிட்டு இயேசுவை ஆமென் ஆமென் காக்கும் அல்ல இப்ப ஆமென் 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 உண்டனக்கு உண்டன ஆமென். சொல்லுகிறான், உன் உபத்திரவத்தை அப்படியே விட மாட்டான், உன் உபத்திரவத்தை மாற்றுவான். ஆமென். ஆண்டவருக்காக நீ ஓடு. ஹல்லேலூயா. உபத்திரவத்துல கர்த்தருக்காக இல்லைங்க. இடையில விட்டுட்டு போனீங்கன்னா, இடையில இறங்கிட்டீங்கன்னா தேவ ராஜ்யத்துக்கு போக முடியாது. மாலை நேரத்திலையும் தொடர்ந்துள்ள வசனம். இதே லாசரு ஐஸ்வர்யமா இதே பகுதியிலிருந்து உங்களோடு நான் பேசுவேன். எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.